Microscopy Part 3 video in Microtechnics. Phase Contrast Microscope. Phase Contrast Microscope ஓட principle என்னன்னு பார்த்தீங்கன்னா transparent plant cells அதாவது parenchyma pollen tube வந்து phase contrast அதாவது எதெல்லாம் லைட் மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியாதோ அது எல்லாத்தையும் வந்து ஸ்டெயினிங் இல்லாமல் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்கறது, அதாவது பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்னஸ் கொடுத்து பார்க்கறது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை ஃபேஸுக்கு மாற்றி கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்கறது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் கண்டிஷன் ப்ளஸ் ஃபேஸ் பிளேட் இன் அப்ஜெக்டிவ் வச்சு தான் பார்க்குது. ஸோ இது அன்ஸ்டெய்னிங் லிவிங் ஸ்பெசிமனை பார்க்க முடியும் கிளியராக சைட்டோபிளாசம் வேக்யூல் நியூக்ளியேச்சர் வச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டென்சர் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் கண்டென்சர் இருக்குது, டயாஃப்ரம் ஹாலோ கோன் ஆஃப் லைட் இதில் இருக்குது. ஃபேஸ் பிளேட் பார்த்தீங்கன்னா இது வந்து அட்வான்ஸ் லைட் ஃபேஸ் பாசஸ் பார்க்கறதுனால அதை ரிட்ராக்ட் பண்ணுது ஸ்பெசிமன் மேலே பட விடாமல். ஆப்டிக்கல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் செட்டப்பு ஆப்ஜெக்டிவ் ப்ளஸ் ஐபீஸ் தான். இலுமினேஷன் வந்து லைட் சோர்ஸ் தான். ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஆனுலார் டயஃப்ரம் மேலே பாஸ் ஆகும்போது ஒரு ஹாலோ கோன் ஆஃப் லைட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறம் இந்த சேம் லைட் வந்து டைரக்ட் பேக்ரவுண்டில் ஃபார்ம் ஆகுது. இது ரிட்ரார்ட் அண்ட் அட்வான்ஸ்ட் பை பாசிங் த்ரூ த specimen due to refractive index. The phase differences between dry and diffracted light is converted into amplitude differences by the phase plate. அதாவது amplitude differenceல phase plate மூலமா நடக்குது. So transparent specimen வந்து become visible with contrast without staining. So stain பண்ணாமே பார்க்க முடியும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஸ்டடீஸ், அதாவது சைட்டோபிளாசம் ஸ்ட்ரீமிங் ஆகுது இல்லையா ஹைட்ரோலா லீஃப்ல, அது புரோட்டோபிளாஸ்மிக் மூமெண்ட்டுக்கு, மைட்டோசிஸ் மியாசிஸ் வந்து கிளியராக குரோமோசோம் டிவைட் ஆகிறது லைவ் ரூட் டிப்ஸில் பார்க்கலாம். ஆர்கனல்ஸ் பார்த்தீங்கன்னா வாக்யூல்ஸ், நியூக்ளியர், பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாமே அன்ஸ்டெயின் பண்ணாமல் பார்க்கலாம். பிளான்ட் ஃபிசியாலஜியில் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம், கிரானியல்ஸ், வெசிக்கல்ஸ், ஆயில் பாடிஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். டிஷ்யூ கல்ச்சரில் செல் வயபிலிட்டி, டெவலப்மெண்ட் இன் கல்ச்சர்ஸ் வித்தவுட் ஸ்டெய்னிங் பார்க்கலாம். மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெய்னிங் இல்லாமையே நம்ம அதாவது செல்ஸை ரிமைன் அலைவாக பார்க்க முடியும். டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்புறமா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கிளியராக தெரியுது பிரைட் ஆர் டார்க் ஃபீல்டில். லிமிட்டேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஸ்பெஷலைஸ்டு ஆப்டிக்ஸ் மூலமாக கிடைக்குது. ஹேலோ ஆர் ஃப்ரிஞ்ச் ஆர்டிஃபேக்ட்ஸ் மூலமாக நடக்குது. இந்த ஸ்பெசிமன் நாட் சூட்டபிள் ஃபார் வெரி திக் டிஷ்யூஸ். அப்புறமா பிரைட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெய்னிங் டெட் செல்ஸ், மெயின்லி த பேக்ரவுண்டு பிரைட்டாக இருக்குது அண்ட் டார்க்கில் வந்து ஸ்டெய்னிங் இல்லாமல், அதாவது க்ளோ பிரைட் பேக்ரவுண்டோட க்ளோ ஆகுது. ஃபேஸில் வந்து நோ ஸ்டெய்னிங் ஆனால் லிவிங் டிரான்ஸ்பரண்ட் இன்டர்னல் டிஷ்யூஸ் டீட்டெயில்ஸ் விசிபிள் ஆகுது. ஸோ ஃப்ளூரசன்ட் மைக்ரோஸ்கோப், ஃப்ளூரசன்ட்னா ஃப்ளூரசன்ட் லைட்டை வச்சு பண்ணுறது. ஸோ இங்கே லைட் ஃப்ளூரோக்ரோம்ஸ் லைட்டை வச்சு அப்சார்ப் பண்ணி வேவ் லென்த் யூவி ஆர் ப்ளூ லைட்டை வச்சு எமிட் த லைட் லாங்கர் வேவ் லென்த்தை கொடுத்து பண்ணுறது தான் இந்த ஃப்ளூரசன்ட். இந்த ஹை இன்டென்சிட்டி லைட் சோர்ஸை இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளூரோக்ரோம்ஸ் எக்ஸைட்டட் ஆன் த ஸ்பெசிமனில் எக்ஸைட் ஆகும்போது எமிட் ஆகுது ஃப்ளூரசன்ஸ். அதை வந்து இந்த பிரைட் வந்து கேப்சர் பண்ணி நம்மளுக்கு ஹை கான்ட்ராஸ்ட் இமேஜை கொடுக்குது, அந்த டார்க் பேக்ரவுண்டையும் கொடுக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டோர்ஸ் வந்து ஹை எனர்ஜி லேம்ப் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. மெர்க்யூரி, ஆர்க்கு, ஜெனான் அண்ட் எல்இடிஸை யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸைட்டர் ஃபில்டர்ஸும் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. வேவ் லென்த் ஆஃப் லைட் டு எக்ஸைட் ஃப்ளூரோக்ரோம்ஸ். Specimen stage வந்து holds the slide stained and fluorescent dye, example acridine, orange, rhodamine, fluorescent. Barrier filter, emission filter, இது வந்து லைட்டை பிளாக் பண்ணி அந்த எமிட்டர் ஃப்ளூரசன்ஸை பாஸ் பண்ண வைக்கிது. அப்ஜெக்டிவ் ப்ளஸ் ஐபீஸ் லென்ஸு கலெக்ட் அண்ட் மேக்னிஃபைட் த ஃப்ளூரசன்ட் லைட் டு ஃபார்ம் அன் இமேஜ். ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டேஷன் லைட், யூவி ஆர் ப்ளூ லைட், இது வந்து எக்ஸைட்டர் ஃபில்டர் ஆர் ஸ்பெசிமனில் பாஸ் ஆகுது. ஃப்ளூரோக்ரோம்ஸ் இன் ஸ்பெசிமன் வந்து அப்சார்ப் திஸ் லைட், எமிட் லாங்கர் வேவ் லென்த் லைட் அண்ட் ஃப்ளூரசன்ஸ்.
Emitted fluorescent light passes through the barrier filter observed as a glowing image on darker field. ஸோ ஒரு இமேஜ் வந்து க்ளோ ஆகிட்டு இருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ த செல் ஸ்ட்ரக்சர் பிரைட்லி க்ளோ ஆகுது. ரெட்டு க்ரீனு அண்ட் எல்லோ கலரில் தெரியுது. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கனல்ஸ், குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியை பார்க்க முடியுது. போலன் பயாலஜி, போலன் வயபிலிட்டி டெஸ்ட் வந்து இந்த ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட் FDA வச்சு தெரிஞ்சிக்க முடியும். பிளான்ட் பெத்தாலஜி பார்த்தீங்கன்னா ஃபங்கல் ஐஃபே, வைரல் பார்ட்டிகல்ஸ், பாக்டீரியா, ஃப்ளூரசன்ட் ப்ரோப்ஸை வச்சுக்கலாம். மைக்ரோபியல், தட் இஸ் மாலிகுலர் பயாலஜி, DNA, RNA, ஸ்டெய்னிங், அக்ரிடின் ஆரஞ்சு, DAPI வச்சு பண்ணலாம். பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் பிளான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா அதில் க்ரீன் ஃப்ளூரசன்ட் ப்ரோட்டீனை பற்றி படிக்கலாம். செல் வால் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா கியூட்டின், அப்புறமா ஆட்டோஃப்ளூரசன்ட் காம்பனன்ட்ஸ் பிளான்ட் டிஷ்யூஸில் படிக்கலாம். ஸோ மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக நம்மளுக்கு வியூ கிடைக்குது. ஸ்டெயின் இல்லாமையே ஸ்டெயின் டார்கெட்டட் ஒன்லி பார்ட்டிகுலர் மாலிக்யூல்ஸ், ஆர்கனல்ஸ் எல்லாமே கிளியராக தெரியுது. கான்ட்ராஸ்ட் பிரைட் இமேஜ் கிடைக்குது. ஸோ லிவிங் வந்து ஃபிக்ஸ்டு செல்ஸோட இருக்குது. மாலிகுலர் டயக்னோஸ்டிக்கும் பிளான்ட் பயோடெக்னாலஜிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் லிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரோக்ரோம்ஸ் மே ஃபேட் ஓவர் டைம். ஏன்னா ஃபோட்டோ ப்ளீச்சிங் ஆகிடும். அப்புறமா எக்ஸ்பென்சிவ் கூட, திக் செக்ஷனை பார்க்க முடியாது. ஆட்டோஃப்ளூரசன்ஸ் வந்து பிளான்ட் செல் வால் மேலே படுறதுனால அது சில ரிசல்ட்ஸை கொடுக்கும். பிரைட் ஃபீல்டும் ஃபேஸ் கான்ட்ராக்ஷனும் வந்து ஆன் டிரான்ஸ்மிட்டட், ரியலி டிரான்ஸ்மிட்டட் ஆன் லைட் மேலே தான் இருக்குது. ஸோ டிடெக்ட்ஸ் த எமிட்டட் லைட்டை டிடெக்ட் பண்ணும். ஸோ இதனால் பவர்ஃபுல் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பிளான்ட் ஸ்டடீஸை வந்து பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.